தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளில் உங்களோடு கூட தியானிக்க போகிற தேவ வார்த்தை சங்கீதம் 145வது அதிகாரம் 18வது வசனம். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இன்றைய நாட்களில் அநேகர் நான் கடவுளை தினந்தோறும் தேடுகிறேன், தினந்தோறும் கூப்பிடுகிறேன், ஆனாலும் என் வாழ்வில் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, என் வியாதி மாறவில்லை என ஏங்கி நிற்கிறார்கள். இன்று நீங்கள் நிச்சயமாக என் வியாதி எல்லாம் மாறிப்போகும், என் கூப்பிடுதலை தேவன் கேட்டு எனக்கு பதில் அளிப்பார் என விசுவாசிங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போனார். அங்கே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் இருந்தது. பெதஸ்தா என்பதற்கு இரக்கத்தின் வீடு என்று அர்த்தம். அங்கே குருடர்கள், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான அநேகர் படுத்திருப்பார்கள். காரணம், தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீரை கலக்கிட பின்பு யார் முதலில் அதில் இறங்குகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுஸ்தமாவார்கள். ஆனால் தேவதூதன் எப்பொழுதாவது தான் வருவார். ஆகவே அநேகர் அங்கே காத்திருப்பார்கள். இதை போலதான் அங்கே ஒருவன் 38 வருடங்களாக செயலற்று வியாதியோடு படுத்திருந்தான். அவனை அவனுடைய வீட்டார், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் கைவிட்டனர். இதனால் அவனுடைய நம்பிக்கை அந்த குளம் மட்டுமே. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி வந்தார். அவன் வெகு காலமாய் வியாதியாய் இருக்கிறான் என அறிந்து அவனை நோக்கி, நீ சொஸ்தமாக வேண்டும் என விரும்புகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, ஆனால் தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்திற்கு கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுவான் என்றான். உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் விருப்பத்தை கண்டு, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அவன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான். நம்பிக்கையற்ற நிலையில் இருந்த அவனுக்கு குளத்திற்குள் இறங்காமலே சுகம் கிடைத்தது. பிரியமானவர்களே, இன்று நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தருவார் என நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி இருந்தால் உங்கள் நம்பிக்கையை அவர் பார்க்கிறார். 38 வருட வியாதியுள்ள மனிதனை சுகமாகும்படி வந்த தேவன், நீங்கள் விசுவாசித்து அவரை தேடி உண்மையாய் கூப்பிடும்போது அவர் உங்களுக்கும் சுகம் தருவார். அது மட்டுமல்ல, உங்களில் காணப்படுகிற எப்பேற்பட்ட பிரச்சனைகளிலிருந்தும் அதையெல்லாம் மாற்றுவார். வேத வசனத்தில் சொல்லப்பட்ட போல தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதற்கேற்ப நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உங்களுக்கு சமீபமாய் இருந்து உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் அளித்து பாதுகாத்து உயர்த்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.